தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புக்கள் எத்தனை? 34. படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்கச் செய்யும் வடிவம் கதை. படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் கட்டுரை. தொல்காப்பியர் போன்றே உலகளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதையியலை எழுதியவர் யார்? அரிஸ்டாட்டில். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை. சங்க பாடல்களின் எண்ணிக்கை 2381. சங்கப் புலவர்களின் எண்ணிக்கை 473. சங்ககால பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 49. சங்க காலத்தில் அதிகமான பாடல்களை பாடிய புலவர் யார்? எண்ணிக்கை கபிலர் 235. இயற்கை நெறி காலம் என அழைக்கப்படுவது சங்க இலக்கிய காலம். ஓரை என்றால் டேஸ் பொருளாகும். ஒலி எழுப்புதல். அறம் பிரித்தெழுதுக. அரு கூட்டல் அம். 14 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது? களவழி 40. கழுமலத்தில் நடைபெற்ற போர் எந்த இரு அரசர்களிடையே நடைபெற்றது? சோழன் கோ செங்கணான், சேரன் கணைக்கால் இரும்புரை. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் வென்ற அரசர் யார்? சோழன் கோ செங்கணான். பரணி எனும் சிற்றிலக்கிய வகை தோன்ற காரணமான நூல் எது? களவழி 40. செய்யுள் தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் டேஸ் கருத்துக்களை கொண்டுள்ளதால் இயலாது என அழைக்கப்படுகிறது. 6. வேதநாயகர் எழுதிய நூல்களில் தவறானது எது? நீதி சிந்தாமணி. அறநெறிச்சாரம் எனும் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். முப்பெரும் உண்மைகளை கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தரு காதை ஈறாக 30 காதைகளை கொண்ட காப்பியம் சிலப்பதிகாரம்.